இந்த உலகத்தில் நிறைய பேர் நிம்மதியாக வாழணும், நல்ல ஆசீர்வாதமாக வாழணும், செல்வமாக வாழணுன்றதுக்காக நிறைய குறுக்கு வழிகளெல்லாம் அவங்க தெரிந்தெடுத்து அவங்க எப்படியாவது மேலே வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவங்களோட வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷமும் அதில் இருக்காது. ஏன்னா அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, அந்த உண்மை உள்ள வாழ்க்கை இல்லை. நீங்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க கூட அவங்க வாழ்க்கையில் அந்த தேவனுக்கு பிரியமான உண்மை உத்தமத்தில் நிற்காம எப்படி வேலையை தட்டி கழிக்கலாம், எப்படி குறுக்கு வழிகளில் நம்ம இன்னும் சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம நிறைய பொய் வழிகளில் நம்ம மேலே எழும்பலாம், இப்படியெல்லாம் சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை நீங்கள் போய் பார்ப்பீங்களான்னா அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. நம்முடைய வேலையில் கர்த்தர் நமக்கு உண்மையை விரும்புகிறார். அநேக வேளையில் நம்ம உண்மையாக எப்போ இருக்க முயற்சி பண்ணுவோன்னா, எல்லா இடத்துலையும் யாராவது நம்மளை கவனிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அல்லது நம்மளை இப்போ இன்றைக்கி பார்க்குற மாதிரி இந்த இடத்துல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு போர்டை பார்த்தோன்னா நிறைய பேர் உஷாராகிடுவாங்க. ஓ இது இருக்கா. சமீபத்தில் ஒரு வீடியோ, ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று வந்துருச்சு. அதில் பார்த்தா ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி வர்றாரு வாக்கிங் போயிட்டு, ஒவ்வொரு வீட்லையும் அவர் செய்கிற வேலை என்னன்னு கேட்டால் அதில் இருக்கிற பல்பெல்லாம், குண்டு பல்பெல்லாம் கழட்டி எடுத்துன்னு போயிடுவார். இதே தான் அவர் டெய்லி பழப்பே. வாக்கிங் போகும்போது அதுக்கும் அதே போல் தான் ஒரு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வராண்டாவில் ஒரு குண்டு பல்பு தொங்கிட்டு இருக்கு, அதை கழட்டலான்னு கை வைக்கும் போது அந்த பக்கம் கேமராவை பார்த்தார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமாங்க, அந்த பல்பை கழட்டுற மாதிரி கழட்டி ஒரு டான்ஸ் ஆடினார். அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே எடுத்து விட்டு போயிட்டார். பல்பை தொடவே இல்லை. ஏன் தெரியுமா? ஆனால் பாருங்க, அந்த கேமரா பார்க்கறது மாத்திரம் ரெக்கார்டும் பண்ணியிருக்கு. அவர் இப்படி டான்ஸ் ஆடினதையும் வீடியோ போட்டு ஊரே இன்னைக்கு பார்க்குறபடி என்ன பண்ணி விட்டான். இவர் டான்ஸ் ஆடாமல் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ இவர் எதுக்கு திடீர்னு திருட்டு டான்ஸாக மாறிச்சு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, நல்லவனாக மாறிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை மற்றவங்க பார்க்காத இடத்துல ஒரு வேஷம், பார்த்துட்டா ஒரு வேஷம். அதுவல்ல உண்மை. யாருமே என்னை பார்க்காம இருக்கலாம். அன்றைக்கி யோசிப்பு தனிமையில் மாட்டிக்கிட்டான். அங்கே வெறும் போர்த்திபாரின் மனைவி அவன் மட்டும் தான் இருக்காங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை எப்படி செய்ய முடியும், கர்த்தர் பார்த்துட்டு இருக்காருல்ல, உங்களுடைய புருஷன் இங்கே இல்லை, ஆனால் அந்த மனுஷனை நம்பி உங்களெல்லாம் எல்லாத்தையும் கையில் கொடுத்துருக்கிறார், எப்படி இந்த அநியாயத்தை நான் செய்வேன், நீதி கேட்டு செய்ய மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன். அதுக்காக எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவன் பட்ட துன்பத்துக்கு பதிலாக தேவன் அவனை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே செழிப்பான ஒரு பகுதியை கர்த்தர் அவனுடைய வீட்டுக்கு தேவன் தந்தார். அந்த தேவன் உண்மை உள்ளவர். நான் உண்மையாக அன்பாய் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரை நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க, உண்மைக்கெல்லாம் சம்பளம் கிடையாது இல்லையா? உண்மைக்கு தனியாக மாதம் தனியாக போடுறாங்களா? உண்மைக்கு தனியாக சம்பளம் போடுறாங்களா? இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கு பலன் அளிக்கிறார். உலகம் வேலைக்கு சம்பளம் போடும், கர்த்தர் உண்மைக்கு சம்பளம் போடுறார். நிச்சயமாக இந்த பலனை நம்ம பொசிக்காமல் போகவே மாட்டோம். நம்ம பிள்ளைங்க அதை சாப்பிடுவாங்க, நம்முடைய குடும்பம் அதை சாப்பிடுவாங்க. நம்ம லைஃப்பில் சில பேர் வேலையில் உண்மையாக இருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் நீதியாக இருக்க மாட்டாங்க. யாருக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்குறாருன்னா, வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நீதியாக நடக்கிறதுனா வேதத்தின்படி நடக்கணும். உங்களுடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது. நீங்கள் நிறைய பேர் வேலையில் நல்ல பேர், ஆனால் வாழ்க்கையில் எல்லா கோளாறும் இருக்கும். வேலையில் நல்ல பேர், வாழ்க்கையில் கோளாறு. ஒரு முறை ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. அதாவது ஒரு மனுஷனும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணாங்களாம், ஒரு முறை ஒரு கடையில் போய் பிரியாணி வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணாங்க. அவங்க பிரியாணி வாங்கிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு, அந்த பார்க்கில் உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி பொட்டலத்தை திறந்தா உள்ள பிரியாணி இல்லை, உள்ள கட்டுக்கட்டாக காசு. இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன இது கட்டுக்கட்டாக காசு வச்சுருக்காங்க. அது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மதியானம் பேங்க்கில் கொண்டு போய் வியாபார காசை டெபாசிட் பண்ணுறதுக்காக அவர் இந்த பிரியாணி பொட்டலத்திலே கட்டியிருக்காரு. கட்டிட்டு இந்த பிரியாணியை இவர் கொடுக்குறதுக்கு பதிலாக எதை கொடுத்துட்டாரு, பண மூட்டையை கொடுத்துட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பண மூட்டையை எடுத்துக்கிட்டு, அந்த பிரியாணி பொட்டலத்தில் இருந்த அந்த பண மூட்டையை எடுத்துகிட்டு அந்த கடைக்கு திரும்ப அந்த எஜமானை பார்த்து, சார் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க, இந்த மூட்டை ஃபுல்லாக பணம் இருக்குது சார் அப்படின்னு. அந்த ஆள் அதிர்ந்து போயிட்டான். ஐயோ நான் மாற்றி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னான். ரொம்ப நன்றி சொல்லிட்டு சொன்னானா, சார் இந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவங்கள நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை சார், நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களை எடுத்துக்கிறேன்,
அந்த போட்டோவை என் கடையில் வச்சுட்டு வர்றவங்க போறவங்கலாம் உங்களை பற்றி சொல்லணும் சார், நாளைக்கு பேப்பரில் போடுறேன் அப்படின்னா. இதை கேட்ட உடனே 2 பேரும் அலர்னாங்களாம், போட்டோ எடுக்காதான். என்ன சார், ஏன் சார் போட்டோ நாளைக்கு பேப்பரில் போடுறேன் சார். அவன் சொன்னானா, இனி வேறப்பா சும்மா இருப்பா, கூட வந்திருக்கிறது என் மனைவி இல்லை, அது வேற பொண்ணை கூட்ட வந்திருக்கேன் நான். பணத்துல உண்மை, இன்னொருத்தன் பணம் எனக்கு வேண்டாம், ஆனா இன்னொருத்தன் மனைவி. யாருக்கு இளைப்பாறுதல் தெரியுமா? நீதி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம தேசத்துல இது ஒரு பேச்சு பொருளா மாறிடுச்சுன்றதை நீங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எவ்வளவு துணிகரமா இன்னைக்கு வெளியரங்கமா பேசுறாங்கன்றதை நினைக்கும் போது உள்ளம் பதறுதுங்க, உள்ளம் பதறுது. ஒருத்தருக்கு எத்தனை மனைவி வேணா வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை பேசுறான், பயமா இருக்குது. கல்யாணம் ஆனவங்க சொல்றாங்க, நாங்க அவரு கூட யாரா இருப்போம், மனைவியா இருப்போம். வெளிப்படையா பேசுறாங்க, இது பயமா இருக்குது. சமுதாயம் எப்படி சீர்கட்டு போச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கான இவங்களை கேட்டீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ பட்டம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ கௌரவமான வேலை செய்கிறோம், கௌரவமான குடும்பத்திலேருந்து வர்றோம், நாங்கள் பணத்தை திருட மாட்டோம், நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிருவோம், நாங்கள்லாம் என்ன பண்ண மாட்டோம், அநியாயமாக காசு வாங்க மாட்டோம். இதுலெல்லாம் உத்தமம், அதுலெல்லாம் உண்மை. ஆனால் வாழ்க்கை என்ன பாச்சு? இப்போ அதுக்கு என்ன தெரியுமா உலகம் சொல்லுது? இப்போ உலகம் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அது அவங்க பர்சனல் லைஃபுங்க. பணத்தில் மட்டும் உண்மையாக இருந்தால் போதும், வாழ்க்கை எப்படின்னா இருந்துட்டு போடும். எப்படி வாழ்ந்தா என்ன? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நாம உண்மையா இருந்தா மட்டும் பத்தாதுங்க, நீதியா இருக்கணும், நீதியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்க வேண்டியது அவசியம். நீங்க நிறைய பேர் வேலைக்கு போற இடங்கள்ல என்ன இல்லைன்னா ஒழுக்கம் இல்லை, அந்த கட்டுப்பாடு இல்லை அவங்க வாழ்க்கையில. அவங்க வாழ்க்கையில் அவங்க எல்லைகளை மீறி போறாங்க. சில இடங்கள்ல அவங்களோட உறவுகள் என்ன இல்லை, ஒழுக்கம் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்கள்ல ஒழுக்கம் கிடையாது. அவங்க மற்றவங்களோட பழகிற விதத்தில் ஒழுக்கம் கிடையாது. வேதத்தில் இதுக்கு அநேக எச்சரிப்பை கொடுக்கும் உதாரணங்கள் பைபிளில் ஏராளமாக இருக்கு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிப்பீர்களானால், அங்கே ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் ஆகாப் என்கிற ராஜா. இந்த ஆகாப் என்ற ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுக்கிறார் பெட்ல. என்னப்பா புரண்டு புரண்டு படுக்கிற, ஏன் உனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்டான். அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது பாருங்க. அவன் அந்த 4ஆம் வசனத்துல, இந்த நாபோத்துன்ற மனுஷன் வந்து தனக்கு சொன்ன வார்த்தை நிமித்தமாக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். மனைவியாகிய ஏசபேல் வந்து கேட்கிறா, என்ன இது ராஜாவாகிய நீங்களே சாப்பிடாம ஏன் அப்படி மன சலிப்பா இருக்கிறீங்கன்னு கேட்டா, அவன் சொல்லுகிறான் 6ஆம் வசனத்துல, இந்த நாபோத்தோட நான் பேசுறேன், உன் திராட்சை தோட்டத்தை வந்து எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, நான் உனக்கு ராசியானால் அதுக்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை தருகிறேன்னு சொன்னா, அதற்கு வந்து என் திராட்சை தோட்டத்தை நான் தரமாட்டேன், என்னடா அது என் பிதாக்கள் கொடுத்த சுதந்திரம், நான் கொடுக்க மாட்டேன். பாருங்க, அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ராத்திரியில அவனுக்கு தூக்கம் வரலையா? எங்க ஒரு ராஜாவுக்கு நாடே சொந்தங்க, நாட்டில் எந்த நிலத்தை வேணா தான் என்ன பண்ணலாம், வாங்க முடியும். அவ்வளோ பணம் பொருள் வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு, தலையில கிரீடம். இவனுக்கு என்ன வேணும் இனி? உனக்கு ஒரு திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கீரை தோட்டம் வேணும்னு ஆசைப்பட்டான். அவன் இருதயத்தில் பாருங்க, நீதி இல்லை பாருங்களேன். பிறர் பொருளை இச்சிக்கணும், பிறர் பொருள் எனக்கு வேணும். முடிவு என்ன தெரியுமா? அந்த நீதி உள்ள நாபோத்தை கொன்றே போட்டாங்க, ஆள் வச்சு. மனைவி மூலமாக கொன்றே போட்டான். அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவனுடைய கீரை தோட்டத்தில் போய் நடந்து பார்க்க தெரிஞ்சானா. முடிவு என்ன தெரியுமாங்க? அவன் மனைவிக்கு அதே நிலைமை வந்தது. நாய்கள் வந்து அவளுடைய ரத்தத்தை நக்கினது என்று வாசிக்கிறோம். என்ன பயங்கரம்! ஏன் தெரியுமா? நீதி இல்லை வாழ்க்கையில், நீதி இல்லை. தேவன் வைத்த நியமனங்களுக்குள்ள நம்ம கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, பிறனுடைய யாதொன்றையும் இச்சிக்காத, பிறனுடைய பொருளை இச்சிக்காதப்பா, பிறனுடைய வீட்டை இச்சிக்காத, பிறனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ இச்சிக்காத, பிறனுடைய மனைவியை இச்சிக்காத, பிறனுடைய கழுதையை இச்சிக்காத. எதுவும் உனக்கு வேண்டாம், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்தாதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றையும் கொண்டு போக போகிறதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது நமக்கு போதும் என்று இருக்க கடவோம் சொல்லிட்டு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலேயும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும்
வேறாயிருக்கிறது. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு விட்டு ஓடி நீதியை, எதை? நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருப்பாய். எவ்வளவு அருமையாக அவர் எழுதுகிறார் பாருங்க. போதும் என்ற மனதோடு இருப்பா. கர்த்தருக்கு கொடுத்தது போதும். கர்த்தருக்கு கொடுத்த மனைவி போதும். கர்த்தருக்கு கொடுத்த வீடு போதும். கர்த்தருக்கு கொடுத்த உயர்வு போதும். கர்த்தருக்கு கொடுத்த சம்பாத்தியம் போதும். கர்த்தருக்கு கொடுத்த வசதிகள் போதும். பிறனுடையது நமக்கு வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். நமக்கு என்ன வேண்டுமோ வேண்டியதை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய திராணிக்கு தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு மிஞ்சி நமக்கு தேவையில்லை. நீதி கேடாய் ஒன்று செய்யாம, நீதி இல்லாத பாதையில் நடக்காம, நம்ம உத்தமமான பாதையில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சேதத்துக்கு போகாது, இளைப்பாறுதல் இருக்கும். நிம்மதியாக வாழ்வோங்க, நிம்மதியாக தூங்குவோம், காலையில் எழும்போம், நிம்மதியாக எழும்போம். யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். எதை கண்டும் பயப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சியில் நான் எந்த நீதி கேடு நான் செய்யலை, உத்தமமாக நடந்திருக்கேன், உண்மையாக நடந்திருக்கேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு பயம், ஏன் நிறைய பேருக்கு திகில், ஏன் நிறைய ஆளுங்களை பார்த்தோன்னே ஒளிகிறாங்க, மறைகிறாங்க? ஏன்னா என்னது? நீதி இல்லை, வாழ்க்கையில் நீதி இல்லை. நல்லா கவனிங்க. சிலருடைய வீடுகளில் இந்த நீதியை காக்கிறதுக்கு கணவனுக்கு மனைவி அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். மனைவிக்கு கணவன் கண்காணியாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர் கண்காணியாக இருக்கணும். பெற்றோருக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? கண்காணியாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். நான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு கேட்கக்கூடாது. மனைவி நீதிகேடான வாழ்க்கை நடக்கும்போது கணவன் கண்டிக்கணும். இது வேண்டாம், இது தவறு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சொல்லலைன்னா தப்பு. கணவன் தவறு செய்யும்போது மனைவி எழுந்து என்ன சொல்லணும்னா, இந்த ஆசை உங்களுக்கு தேவையில்லை, இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லை, இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களை எச்சரிக்கணும், அவங்களை நீங்கள் சிக்ஷிக்கணும், அவங்களுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லணும். அன்றைக்கு ஆகாப் பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டம் எனக்கு வேணும்னு சொல்லும்போது மனைவி என்ன சொல்லிக்கலாம்? ஏங்க உங்களுக்கு என்னங்க குறைவா இருக்கு? என்ன கீரை தோட்டம்? எனக்கு கீரை தோட்டம். அடுத்த பக்கம் பாருங்க, காலி இடம் இருக்கு. வேற ஒரு தள்ளி போய் ஒரு இடத்த போய் நம்ம தெரிந்து, உங்களுக்கு ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாம் இருக்கு, எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? தோட்டத்தை கட்டிக்கலாம். என்ன பெருசா கீரை சாப்பிட போறோம்? முடுங்கங்க. அவன் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அது அவங்க மூதாதையர் கொடுத்தது. அவன் மேல ஏனுங்க நீங்க அவன் பொருள் மேல எங்க ஆசைப்படுறீங்கன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒருவேளை அவன் திருந்திருப்பான். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணல? கண்டிக்கலைங்க. அது போல என்ன பண்ணாங்கன்னா, அதை என்கிட்ட விட நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறேன்னு என்ன பார்த்துப்பாங்க? ஆளையே க்ளோஸ் பண்ணியாச்சு. ராஜாவுக்கே மிஞ்சி இருப்பாங்க போல இந்த அம்மா. ஆனா வீட்டில் ரத்தப்பொழி நின்றுச்சு பாருங்க. அந்த வேதனையை குடும்பம் முழுசும் சாப்பிட்டுச்சு. குற்றம் புரியாத பிள்ளைகள் கூட அந்த தண்டனை அனுபவிச்சாங்க. நம்முடைய வீடுகளில் தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் தவற மனைவியின் தவற கணவன் கண்டிக்கணும், கணவன் தவற மனைவி கண்டிக்கணும். பிள்ளைகள் தவறு செய்யும்போது பெற்றோர் கண்டிக்கணும். நிறைய வீடுகளில் இந்த கண்டிப்பு இல்லாமல் பிள்ளைங்க வளர்றது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அது உங்கள் மேலேயே விடிய போதுன்றதை மறந்துடாதீங்க. நிறைய குடும்பங்களை இப்போ நான் கவனிச்சுட்டு வர்றேன். தான் பிள்ளை ஒழுக்க கேடாக நடக்கிறான்னு அப்பா அம்மா பார்க்குறாங்க. கட்டின மனைவி விட்டு அவன் இன்னொருத்தோட சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா, இன்னைக்கு நிறைய பேர் அந்த மனைவிக்கு சார்பாக நிற்காம யார் பக்கம் நிற்கிறாங்க? பையன் பக்கம் நின்றுக்கிட்டு, நீ போடா நான் பார்த்துக்கிறேன், இந்தம்மா கவர் பண்ணுறது. ஏம்மா தலை மேலே விழப்போது அடி, மறந்துடாத. அநியாயம் செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் ஆனா அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருது.